ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான 2024 புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம். இந்த 2024ஆம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம். 12 ராசிகளுக்கும் மாத பலனை இன்னைக்கு பார்த்துடலாம். இப்பதான் புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தோம். 12 ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு, சனி, ராகு, கேது இவற்றையெல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லா நாம சொல்றோம். மாத பலன்கள் என்பது சனி, ராகு, கேது, குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு. இன்னும் 5 கிரகங்கள் இருக்கு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன். இவைகளெல்லாம் சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாக ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, செவ்வாய் 1.5 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார். வருட கிரகங்களோட இந்த 5 கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனை நம்ம எடுக்க முடியும். அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஜனவரி மாதத்தோட ராசி பலனை 12 ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம். கும்பராசிக்கு 2024 ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு ராசியிலேயே சனி இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார். 3ஆம் இடத்துல குரு இருக்கார். சூரியனும் புதனும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. வருட கிரகங்களான சனி, ராகு, குரு இது எதுவுமே அவ்வளவு சாதகமான அமைப்புல இல்லை. ஆனா மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவை எல்லாமே ரொம்ப சாதகமான அமைப்புல இருக்காங்க. புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இந்த 4 கிரகங்களும் தொழில் சம்பந்தமான இடத்துல இருக்காங்க. தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம். அதனால இந்த மாதம் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா போயிட்டு இருக்கும். தொழில எந்த பிரச்சனையும் வர இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த தொழில் இன்னும் 2 வருஷத்துக்கு புதுசா ஏதாவது பண்ணணும், தொழில் மாத்தணும், இல்ல விரிவாக்கம் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையெல்லாம் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா பண்ணிக்கலாம். உங்களோட ஹெல்த், மனநலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட ராசியிலேயே சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அது உங்களோட ஹெல்த்தை பாதிக்க தான் செய்யும். மனசும் ஏதோ ஒரு சுமையை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்கும். எதை பண்ணாலும் அது ஒரு பிரச்சனையாகவே தொடர்ந்து புலிவால பிடிச்ச கதையா தான் முடியும். சனியோட பாதிப்புல இருந்து, இந்த மன அழுத்தத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா தவம், தியானம் இந்த மாதிரி செஞ்சு நீங்க மனதை வலிமைப்படுத்திக்கணும். அது ஒன்றுதான் சனியின் பாதிப்பிலிருந்து நாம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. அடுத்ததா குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடத்துல கேது இருக்கார். வாழ்க்கை துணை ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு இல்லை குடும்பஸ்தானத்துக்கு. ஏன்னா சனியும் ராகுவும் தான் 2 பெரிய பாவ கிரகங்கள். இவை 2மே குடும்பஸ்தானத்திலையும் வாழ்க்கை துணை ஸ்தானத்திலையும் தொடர்பு கொள்றப்ப உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சனி உங்களோட ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ராகு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல இருக்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் குடும்பத்திற்கும் ஒரு சாதகமற்ற அமைப்பாகவே இருக்குது. நீங்க குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கணும். நீங்க எந்த காரணத்தை கொண்டும் குடும்பத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணா குடும்பம் உங்களை உதாசீனப்படுத்திடும். அந்நிய நபர்களை நம்புறது, அந்நியர்களை வீட்டுக்குள்ள சேர்க்கறது இதெல்லாம் கூடவே கூடாது. பண விஷயத்திலையும் நீங்க கவனமா இருங்க. மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா உங்களோட 4ஆம் இடத்தை புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறாங்க. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தையே பார்க்கறது உங்களோட படிப்புக்கு மிக நல்ல விஷயமாக அமைகிறது. நீங்க உங்க சோம்பேறித்தனத்தை உதறிட்டு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்துறதையும் விட்டுட்டு மொபைல் ஃபோன் அதிகமா பார்க்காம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. இந்த ஜனவரி மாதம் கும்பராசிக்கு பாதி கிரகங்கள் சாதகமற்ற அமைப்புல இருக்கு. பாதி கிரகங்கள் நன்மைகளை கொடுக்க வேண்டிய அமைப்புல இருக்கு. அதனால ஓரளவுக்கு ஒரு நன்மையான மாதமாகவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு தொடங்குகிறது. இதுவரை நீங்க ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.